கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 9:13, ரோமன்ஸ் 9:13. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதுக்கு தான் சொன்ன காரியத்தை விளக்கி காட்டுவதற்கு எங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து சொல்றார். மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது 3வது வசனத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் என்னை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் நாவும் ஆக்கினேன். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, 2 பேரில் ஒருத்தரை நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அது ஏற்கனவே விலைக்கு சொல்லப்பட்டது தான், யாரை ஆசீர்வதிக்கிறேன், யார் அது பண்ணுறேன்னு. இப்போ அங்கே சொல்லும்போது இங்கே நான் ஒருத்தரை நேசித்தேன், ஒருத்தரை வெறுத்தேன் அப்படிங்கிறது இது உணர்வு பூர்வமாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம லவ் பண்ணுறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எமோஷனலாக எடுக்கிறோம். இங்கே வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் அன்பு செலுத்துகிறேன், நான் உங்களை நேசித்தேன், யாக்கோபை நான் நேசித்தேன் அப்படின்னா யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன், அவன் மேலே நான் கிருபையாக இருக்கிறேன், அவனை ஒரு உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கென்று பிரித்தெடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அதே சமயத்தில் வெறுத்தேன் அப்படின்னா அவனை கடந்து போயிட்டேன். ஏன்னா அவனை என்னுடைய உடன்படிக்கையின்படி வரக்கூடிய ஒரு வரிசையில் நான் அவனை எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிறதான். அப்போ நான் அவனை வெறுத்தேன் அப்படின்னோடனே ஒரு பர்சனலாக அவன் மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு அவன் மேலே கோபம், அவனை நான் ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டேன் அப்படி இல்லை. இது நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான காரியம் இல்லை. அப்போ கர்த்தருடைய தெரிந்து கொள்வது என்பது எதனால் இல்லை, அவருடைய அளவுகோல் ஒரு மனுஷனை தெரிஞ்சு கொள்றதுனால இல்லை. அதாவது அவன் தகுதியின் அடிப்படையில் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். அப்போ கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தை நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் யாக்கோபை தெரிஞ்சு கொண்டாரு, அதன் மூலமாய் இரட்சகர் வரப்போகிறார். கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் அந்த வழியில் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஈசாவை வேற வகையில் ஆசீர்வதிச்சாரு. ஆனால் என்ன பண்ணலை, ஈசாவை இந்த உடன்படிக்கையின்படி அந்த ஏசாவினுடைய வம்சாவளியில் என்ன வரல, இயேசு கிறிஸ்து வரல. அதைத்தான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம். நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே சொல்லும்போது எப்படி மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லும்போதும் இங்கே கர்த்தர் இது ரெண்டையும் வெறுத்தேன், நான் ஒருத்தனை நேசித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அது உணர்வு பூர்வமாக அல்ல என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஆதியாகமம் 29வது அதிகாரத்தில் 30-31 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த நேசம் வெறுத்தேன் அப்படிங்கிறது 2 மனைவிகளை வைத்து அங்கே சொல்லக்கூடிய காரியத்தில் நம்ம அழகாக புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா கர்த்தருடைய அன்பு எதன் மூலமாய், கிருபையின் மூலமாய் நம்ம தெரிந்தெடுக்குது, நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல. ஏன்னா யாக்கோபை ஆண்டவர் அவன் எதுவுமே செய்வதற்கு முன்பாக தெரிந்தெடுத்தார். அப்போ நம்மளுடைய அடையாளம் கிறிஸ்துவில், நம்மளுடைய அடையாளம் எதில் இருக்கணும்? கிருபையில் இருக்கணுமே ஒழிய நம்முடைய கிரியையில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம வாழணுமே ஒழிய நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக காரியங்கள் செய்வதில்லை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் என்னை நேசிக்கிறாரு, அதனால நான் கர்த்தருக்கென்று நான் வாழுகிறேங்கிறது ஒரு வகையான வாழ்க்கை. ஆனால் நான் இதெல்லாம் செஞ்சால் கர்த்தர் என்னை நேசிப்பாருன்னு செய்வது இன்னொரு வகையான வாழ்க்கை. ஏன்னா இன்றைக்கு பெருவாரியான மக்கள் இந்த 2வது காரியத்தில் தான் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, நான் பைபிள் வாசித்தா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், நான் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், நான் காணிக்கை கொடுத்தா கர்த்தர் என் மேலே பிரியமாக இருப்பார், எனக்கு இன்னும் கொஞ்சம் உதவி செய்வார், நான் டெய்லி ஜெபம் பண்ணால் கர்த்தர் எனக்கு என் மேலே ரொம்ப நேசிப்பார். இல்லைங்க, தவறுதலாக புரிஞ்சு கொள்கிறீங்க. இது எல்லாம் நான் ஏன் செய்கிறேன்?
கர்த்தர் என்னை நேசிக்கிறதுனால அவர் என்னை தெரிஞ்சு கொண்டாரு. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை ஏற்றுக்கொண்டாரு. நான் அவர் என்னை நேசிக்கிறாருன்னு தெரியும், அதனால நான் அவரை நேசிக்கிறேன். எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது என்ன, நான் அவர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் செய்கிறேன். அவர் என்னை நேசிக்கிறாரு. நான் அங்கே சர்ச்சுக்கு எதுக்கு வரேன்? கர்த்தரை ஆராதிக்க வரேன். ஏன்னா எனக்கு அவர் கூட இருக்கிறது, அவர் ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் காணிக்கை கொடுக்குறேன்? ஏன்னா கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு நான் என்னுடைய உடல் பொருள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்போ என்னன்னா, நான் என்னை அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறதுல வாழ்வதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வாழ்வதற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய அன்பில் திளைத்திருப்பீர்கள். ஆமென். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, நீங்கள் எப்படி அவர்களை அன்பு செலுத்தி ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதன் மூலமாய் அவர்கள் வாழட்டும், ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அல்ல என்பதை உணர்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.